ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி சூப்பரான ஒரு மேங்கோ புட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் அகரகர் வச்சு தான் செய்ய போகிறேன். வீட்டில் ஹித்விக் லீவுங்கிறதுனால இந்த மாதிரி கல் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே அதை சாப்பிட்டோம். நான் ஒவ்வொரு டைம் அந்த நொங்கு தோலோடு சாப்பிடுவேன். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் ஒரு பீஸ் வச்சு தோலோடு சாப்பிடுங்க. நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிறேம்மா. தம்பிக்கு மட்டும் பிச்சு கொடுத்துடலாமா? தம்பி என்ன பண்ணுறாங்க? தம்பிக்கு பிச்சு கொடுத்து வேண்டாங்க. வேண்டாம், இதை வாங்கி பிரித்து கொடுத்துருமா. நல்லா இருக்கா? தம்பி தான் செலக்ட் பண்ணான். மாம்பழம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. அதனால சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழத்தை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா இருக்குன்னு ஹித்விக் சொன்னான். ஆனால் அவன் 2 பீஸ்க்கு மேலே சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது புட்டிங் மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்காக அகரகர் 8 கிராம்ஸ் மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஸ்மூத்தாக 2 ஸ்பூன் சுகரோடு சேர்த்தியே அரைச்சிக்கிட்டேன். ஃபைனாக பவுடர் ஆகிறதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. இதில் பாதியை நம்ம இந்த மேங்கோவோட சேர்த்தி அரைக்க போகிறோம். அந்த ஃபுல் மாம்பழம் பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய மாம்பழத்தில் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுடரில் பாதி ஆட் பண்ணிக்க போகிறோம். மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. சுகர் பத்தலைன்னா இது லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேன். இது நான்ஸ்டிக் பேன் தான். இருந்தாலுமே நம்ம எந்த பேன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதுக்குள்ளே ஆயில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கீயோ பட்டரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பால் சேர்த்து அந்த மிக்ஸர் ஜாரில் இருந்ததை நல்லாவே கலக்கி இதில் ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறட்டுன்னு வெயிட் பண்ண போகிறோம். ஒரு 15 நிமிஷத்தில் அது ஆறிடும். அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓவர் நைட் கூட வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரீ ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணோம்னா இது ஒட்டாமல் வரணும். அந்த மேங்கோ புட்டிங் நல்லா செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக செட் ஆகிருக்கு. லட்டுமா என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? இஞ்சி தூள் போட்டுருக்கியா? குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, கை கழுவிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கிட்ட வா. இரு அம்மா சொல்கிற மாதிரி விட்டேன். இரு இங்கே இப்படி இல்லைம்மா, புட்டிங், மேங்கோ புட்டிங். இரு இரு இது எடுக்கலாம்.
சப்ஸ்கிரைப் மூவிஸ் போடுங்க.